ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறார்கள். இன்னும் இப்போது 20 அம்மா அவர்கள் 2001 இருக்கும் போதும் இப்படி நிறைய திட்டங்கள் நம்ம பக்கத்துல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் கல்லூர்ல இதெல்லாம் எவ்வளவு ஒரு வரப்பிரசாதம் என்பதை நம்ம அனுபவிக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். பின்னாடி இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் சேர் கொடுங்க, யாரும் நிக்காம. இது கண்ணியமான கட்சி, கடமைமிக்க கட்சி. புரட்சி தலைவர் என்ற மாமனிதர் உருவாக்கிய இயக்கம், புரட்சி தலைவர் என்ற மனித புனிதவதி வழிநடத்திய இயக்கம், எத்தனையோ நல்ல திட்டங்களை எல்லாம் அந்த நாட்டு மக்களுக்காக தந்தார்கள். ஒரு உண்மையான மக்கள் இயக்கம், மக்களுக்காக பாடுபடும் இயக்கம். இந்த இயக்கத்துக்கு இளைஞர்கள் மீண்டும் உருவாக்கியிருக்கோம். அதனால உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் பிரைட்டா இருக்கு. எத்தனையோ உள்ளாட்சி பொறுப்புகள்லாம் காத்திருக்கு, எத்தனையோ நல்ல பொறுப்புகள்லாம் வர இருக்கு. இந்த காலம் மாறப்போகுது, இந்த ஆட்சி மாறப்போகுது, இந்த காட்சி மாறப்போகுது. இந்த ஆட்சி வீட்டுக்கு போதுக்கு நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கூடிய மக்கள் கூட்டமே அதுக்கு சாட்சி. இந்த கூட்டமெல்லாம் எதற்கு கூடுகிறது என்றால் இந்த ஆட்சியினுடைய அவலநிலையை பார்த்து இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக சரியான ஆட்சி தரக்கூடிய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தான் மக்களாட்சி மீண்டும் மலர வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால், புரட்சி தலைவியுடைய அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் அதை எடப்பாடியாரால் தான் கொண்டு வர முடியும் என்று மக்கள் எல்லாம் செல்லுமிடம் எல்லாம் சிறப்பான வரவேற்பு தந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம். நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். திருநெல்வேலியில பாலிஸ்காரன் 17,000 சொன்னா அது கண்டிப்பா 25,000 மேல இருக்கும். அவங்க அந்த கணக்கு தான் போடுவாங்க. ஆனா அந்த மழை இருந்தாலும் அது ஒரு பெரிய செய்தி. இங்கிலீஷ் பத்திரிகைகள் எல்லாம் பெரிய பெரிய செய்தியா போட்டு விட்டாங்க. விவசாயிகளுடைய கூட்டத்தை ஒரு விவசாயிட்டு குனிஞ்சி மனு வாங்குறத இந்தியன் இது டைம்ஸ் ஆஃப் நவன் ஒரு இங்கிலீஷ் அதுல பிரமாமா போட்டு வச்சிருந்தாங்க. விவசாயிகள் கலந்து அது ஒரு அற்புதமான கூட்டம். அதாவது விவசாயி இல்லைன்னா இந்த நாடு கிடையாது, விவசாயி இல்லைன்னா யாருக்கும் உணவு கிடையாது. காக்கா குருவிலிருந்து கால்நடை வரைக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவை உற்பத்தி செய்து வழங்குகின்ற உன்னத பணியை செய்து வருகின்ற மனித தெய்வங்களான விவசாய பெருங்குடி மக்கள். அந்த விவசாயி வாழணும், அந்த விவசாயம் வாழணும், அவன் வாழ்ந்தாதான் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கான திட்டங்களை தீட்டியவர் தான் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எத்தனையோ நல்ல திட்டங்கள். அதை குறிப்பிட்டு சொல்ல போனா 12,110 கோடி ரூபாயை கடன் விவசாயம், அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கின கடன், தமிழ்நாடு முழுக்க உள்ள விவசாயிகள் வாங்கின கடன் 12,110 கோடி ரூபாய். அதை ஒரே கையெழுத்தில் ரத்து செய்தவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இதை நாமெல்லாம் மறக்கக்கூடாது. 5 பவுனுக்கு கீழே லோன் வாங்கியிருந்தா அதை ரத்து பண்ண சொல்லி சட்டம் போட்டாரு. ஆட்சி மாறிட்டு திமுக ஆட்சி வந்துச்சு. அதுக்கு ஊர்லாம் மட்ட கேள்விகள் கேட்டு அதை பூரா தள்ளுபடி பண்ணிட்டாங்க, யாருக்கும் சேரல. அதனால இந்த ஆட்சி 500 சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. அந்த உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னதை கொடுக்கவே இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாலதான் கொடுத்தாங்க. அதையும் எப்படி கொடுத்தாங்க? நாமெல்லாம் கூப்பாடு போட்டோம். எடப்பாடியார் சொன்னாரு, நீ உரிமை தொகையை கொடுக்குன்னு சொன்னிய மக்களுக்கு ஏன் கொடுக்கல, பெண்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு கூட்டங்களையும் கேட்டதுக்காக கொடுத்துதான் அவனுக்கு கட்டாயத்துல திமுக கொடுத்துச்சு. இல்லைன்னா அதையும் கொடுத்துக்க மாட்டாங்க. நம்ம தான் அதை கொடுக்க வச்சோம். ஆனா 3 வருஷமா கொடுக்கல, 36 மாசமா கொடுக்கல. இப்படி எத்தனையோ திட்டங்கள். பெட்ரோல் விலையை குறைக்கணும்னு சொன்னாங்க, டீசல் விலையை குறைக்கணும்னு சொன்னாங்க, குறைச்சாங்களா? புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த லேப்டாப்பு அதை நிப்பாட்டிட்டாங்க. தாலிக்கு தங்கம், இப்போ ஒரு தங்கத்தினுடைய விலை என்ன, அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அடுத்த கவர்மெண்ட் வரும்போது தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும், பெண்களுக்கு அந்த கல்யாணத்துக்கு பட்டுச்சேலை, மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி, அந்த திட்டங்கள் மீண்டும் தொடர்ந்து வரும் சொல்லி சொன்னாங்க. அதனால சொன்னதை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி. இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும். அதுக்காகத்தான் இந்த பூத்து கமிட்டி சிறப்பாக செயல்படணுங்கிறதுக்காக இளைஞர்கள் எல்லாம் அதுல போட்டு வச்சிருக்கோம். 1947 சுதந்திரம் கிடைச்சது இந்தியாவுக்கு. அதுக்கு முன்னாடி அந்த வெள்ளக்காரனை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நாடு முழுதும் பெரிய போராட்டம் நடத்தி பெரிய உயிர்ப்படி நடந்து ரத்தம் சிந்தி வெள்ளக்காரனை அப்புறப்படுத்தணும். இந்த இதுல இந்த கொள்ளக்காரனை அப்புறப்படுத்துறதுக்கு இந்த தேர்தலில் நாம சிறப்பா செயல்படணும். அது இளைஞர்கள் கையில தான் இருக்கு. நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிறது. அதை வழிநடத்துகின்ற தகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அண்ணன் பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்ன மாதிரி
இளைஞர்களை வந்து நல்ல வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு நல்ல வழி காட்ட வேண்டும். அதற்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். இப்ப எல்லாமே போதையினுடைய பாதையில தான் பாதிக்கு மேல இளைஞர்கள், படிக்கிற இளைஞர்கள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் மாற்றணும், மாற்றி அவர்களுக்கு நல்வழி கொண்டு வரணும்னு சொல்லிதான் இது நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஒரு சாதாரண விஷயத்த சொல்லுவேன், இபி பில்லு வந்து இப்போ 3 மடங்கு கூட்டிட்டு 3 தடவை கூட்டிட்டாங்க. 3 தடவை இபி பில்ல கூட்டிட்டாங்க. இந்த இபி பில்லுக்கு வந்து ஒரு திட்டம் போட்டாரு நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எப்படின்னு கேட்டா, தனியார் மின் உற்பத்திக்காரங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர் பெரிய பெரிய தனியார் மின்சாரம், அதாவது சோலார்ல உற்பத்தி, மின்மில்ல உற்பத்தி, இப்படி நிறைய உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. எடப்பாடியார் காலத்துல இருந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எடப்பாடியார் உற்பத்தி பண்ற மின்சாரம் பூரா நம்முடைய மின்சார கம்பி, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மின்சார கம்பி இருக்க, இதனுடைய தமிழ்நாடு முழுக்க இந்த கம்பியுடைய நீளம் வந்து 9000 கிலோமீட்டர் கணக்கெடுத்தான். அந்த கம்பி வழியா தான் எல்லா மின்சாரம் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மின் உற்பத்தி பண்ணத தனியார் மின்சார உற்பத்திக்காரன்ட்ட ஒரு வாடகையை போடுமே, சொற்பமா ஒரு வாடகை போடுவோம். அந்த வாடகை போட்டா எவ்வளவு வரும் கணக்கு போட்டு பார்த்தாங்க. ஒரு வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாய் வாடகை மட்டுமே வரும். அந்த தனியார் மின் உற்பத்தியாளர்கள்ட்ட எங்க கம்பியில உங்க மின்சாரம் போது அதுக்கு நீங்க வாடகை கொடுனா 15,000 கோடி தான் வரும்னு சொன்னாரு. அதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் கேஸ போட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சியோட எடப்பாடியார் அவர்களும் அதை கோர்ட்ல சந்திச்சாங்க. அது மட்டும் நம்மளுக்கு சாதகமா தீர்ப்பு அவருடைய கட்டத்துல இருந்துச்சு. ஆட்சி மாறிட்டு அந்த தீர்ப்பு வந்திருந்தா 15,000 கோடி ரூபாய் வாடகை பணம் வந்திருக்கும். அந்த கம்பி மூலமா மின்சார கட்டணம் கூடியிருக்கவே செய்ய. ஆனா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸையே வாபஸ் ஆகிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இருந்த கேஸையே வாபஸ் ஆகிட்டாங்க. எவ்வளவு 1000 கோடி வாங்கினா தெரியாது. அதனால நாட்டு மக்களுக்காக, நாட்டுக்காக நல்லது செய்கின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் ஆட்சி, எடப்பாடி ஆட்சி. அதே போல இவன் வீட்டு மக்களுக்காகத்தான், அதாவது மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்வார் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேற்று நாளை படத்துல அருமையான ஒரு பாடல் வரி. இந்த திமுக போடுற திட்டம் போறான், அவன் வீட்டுக்கு நன்மை போய்க்கூடிய திட்டம். புரட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடியார் போடுற திட்டம் போறான், நாட்டு மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய திட்டம். எத்தனையோ வந்து விவசாயிகளுக்கு எல்லாம் பயிர் காப்பீடு திட்டத்துல பணம் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எத்தனை திட்டம், 100 ஏரிக்கு தண்ணி கொண்டு போறதுக்காக 100, அதுக்கு வந்து மின்சாரம் மூலம் பம்ப் பண்ணி எக்ஸஸ் வாட்டரை சரபங்கா மின்னேற்ற நிலையம் சொல்லி மின் உந்து நிலையம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு நிலங்கள், அது தரிசு நிலங்களை பூரா மேம்படுத்துறதுக்கு திட்டம் போட்டு கொண்டு வந்து அதை சக்சஸ் பண்ணாரு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அதே மாதிரி அத்திக்கடவு அவனாசி திட்டம் எல்லாமே விவசாயிகள் சார்ந்த திட்டம். விவசாயிகளுக்கு கரண்ட், மும்முனை மின்சாரம் 3 கரண்ட் 24 ஹவர்ஸ் வரதுக்கு திட்டம் கொண்டு வந்து அதை செயல்படுத்துறாங்க. அதனால குடிமராமத்து பணி, ஆறு, வாக்கியா, குளம் எல்லாம் தூர்வாருனாங்க. ஏதாவது நடக்கா? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த வன்முறை ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்த வாரிசு ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதனால நாம எல்லாம் பாடுபடணும். இந்த தேர்தலில் வேலை சொன்ன மாதிரி ஒரு 9 பேர் ஒரு பூத்துக்குன்னு சொன்னா அந்த பூத்துல 1000 ஓட்டு இருக்கும். 1000 ஓட்டுல ஆளுக்கு 15 வீடு 20 வீடு தான் வரும். யாரு நம்ம கட்சியா அடுத்த கட்சியா, இவங்க நமக்கு ஓட்டு போட வைக்கணும், இவங்க இது பண்ணணும் அப்படிங்கிற வேலை மட்டும்தான். பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு நம்முடைய மாவட்ட கழக அவைத்தலைவர் அன்பு சகோதரர் பரணி சங்கரலிங்கம் அவர்களை தலைமையேற்க முன்மொழிகிறேன். நான் அதை வழிமொழிகிறேன். பேசுங்க.